2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசிக்கு ராகை விட கேது வந்து ராசிக்குள்ளேயே இருக்கார். இது வந்து ஒரு நல்லது இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா ராசிக்குள்ளே கேது இருக்கும்போது தனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துவார். அதாவது யாரை நீங்கள் நம்புகிறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு மன அமைதி இழந்து சோர்வு இல்லாமல் தான் இருப்பீங்க. எதுலேயும் ஒரு விரக்தி, இது ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சியில் கேது வந்து உங்களுக்கு அந்த அமைப்பை ராசிக்குள்ளே இருக்கனால தருவார். அதனால் நீங்கள் யாரையுமே நம்ப வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்பினீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பத்தான் சந்திக்க நேரும். அதனால் எதுலேயும் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய வருஷம் 2025 ராகு கேதுனால். ராகு வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கார். அவர்னால் உங்களுக்கு வந்து ஒரு உயர்வு தான் இருக்கும். பண வரவு, பொருளாதாரம். அதாவது கேதை விட ராகு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை தருவார்னு சொல்கிறேன். சரிங்க. அதனால் 2025ஆம் ஆண்டு நீங்கள் ராகுவோட கேதுவை கும்பிட்றது வழிபாடு செய்யுங்களோட கேது பகவானை கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பையும் முன்னேற்றத்தையும் கேது பகவான் உங்களுக்கு ஏற்றமுள்ள வாழ்க்கையை அமைத்து தருவார்.